புது வருஷம் 2026 ஃபர்ஸ்ட் வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம், நான் சரோஜா, உங்களோட பேரண்டிங் கோச். உங்கள் குழந்தை எது சொன்னாலும் பேச்சு கேட்காம இருக்கானா? இல்லை எது சொன்னாலும் இல்லை மாட்டேன், இப்போ இல்லை அப்படின்ட்டு பதில் தரதா? இல்லைனா ப்ரீ டீன்ஸ் வருது, அப்போது ஒரு எக்ரெஷனோட ஒரு ஆரகன்ஸோட திருப்பி பதில் கொடுக்கறது அது தொடங்கியாச்சா? இது எல்லாத்துக்கும் காரணம் பேரண்ட்ஸ் இக்னோர் பண்ணுறது 5 விஷயங்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்ட்டு ப்ளீஸ் கமெண்ட்டில் எழுதி சொல்லுங்கள். முதல் பாயிண்ட், பேரண்ட்ஸ் பிஹேவியர் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரூட் காஸ் மேலே இல்லை. 2 வாரம் முன்னாடி உங்கள் குழந்தைய சாரி சொல்லி தராதீங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டேன். அதில் ஒரு கதை பார்த்தோம் ஃப்ரம் த சைல்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பசியில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டேஷன், டயர்ட்னஸ், இரிட்டேஷன், அதனால எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் தெரியாமல் ஒரு 3 வயசு பெண் குழந்தை அம்மாவே அடிச்சிடுது. அப்பா அதை அடிக்கிறது தப்புன்ட்டு குழந்தைய திட்டிருக்காங்க, குழந்தைய திருப்பி அடிச்சிருக்காங்க. ஆனால் அது ஏன் அது அப்போல பிஹேவியர் பண்ணுறது அதை புரிஞ்சிக்கல. இந்த பேசிக் மிஸ்டேக் தான் எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறாங்க. வயசு எது வேணால் இருக்கட்டும், பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணம் ரூட் காஸ் ஏதாவது இருக்கும். குழந்தைகிட்ட பேசி அவளை உட்காத்தி வச்சு ஃபஸ்ட்டு அந்த ரூட் காஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. புரிய வைங்க, இந்த போல சுச்சுவேஷன் வந்தால் சரியாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி. தானாக குழந்தையோட பிஹேவியர் மாறிடும். அந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் ஆல்ரெடி அஸ்யூம் பண்ணிட்டாங்க, என்னன்னா என் குழந்தைய பொல்லாதது, அவன் என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு தான் இப்படி பண்ணுறான், இது பண்ணாதேன்ட்டு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன் ஆனாலும் பண்ணுறான். இது போல பேச்சுகள் குழந்தைகளுக்கு புரியாது. பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணணும்ன்ட்டு சொல்லி தரது இல்லைன்ட்டு அவங்க அந்த கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் குழந்தைகளோட இந்த கன்ஃபியூஷனை நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். குழந்தைகிட்ட போய் ஏன் இப்படி பண்ணினேன் அப்படி கேட்காம, என்ன பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு, இப்போ என்ன ஆச்சு, ப்ராப்ளம் என்ன அது சொல்லு அப்படின்ட்டு சொல்லி கொடுங்க. ப்ராப்ளம்ஸை வோக்கலைஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு ஃபீலிங்ஸை, இமோஷன்ஸை பேர் சொல்லி கொடுக்குங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர், உங்களோட பாஷையில், தமிழில் கோபம், எரிப்பு, எரிச்சல், அதுபோல் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு வேர்டு என்ன, பயம், ஃபியர், ஜெலசி, அதுபோல் ஏதாவது இமோஷனா, ஏதாவது இன்செக்யூரிட்டியா, நம்ம கையிலேருந்து இது விட்டு போயிடும்ட்டு அப்படி ஏதாவது பயமா, அதெல்லாம் அனலைஸ் பண்ண சொல்லி கொடுத்தா குழந்தைகள் அந்த பிரச்சனையை பற்றி சரியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் அப்போது ஆஸ் அ பேரண்ட் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு நம்மளும் அவளை ஈஸியாக சொல்லி கொடுப்போம். ஸோ லைக் ஐ செட், பிஹேவியரை பார்த்து ரியாக்ட் பண்ணாதுங்க, ரூட் காஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2, த்ரெட்ஸை அவாய்ட் பண்ணி சிஸ்டமை பில்ட் பண்ணுங்க. காத்தால டயத்துக்கு ஏஞ்சிக்கல பாரு, ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கல, மொபைல் பிடிங்கிடுவேன், டெஸ்ட்டில் மார்க்ஸ் வரல, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு அனுப்ப மாட்டேன். இது போல் நிறைய வாட்டி நம்ம அன்நேச்சுரலாக கான்சிக்வன்ஸ் பற்றி பேசுவோம். காத்தால ஏன் ஏஞ்சிக்க முடியலன்னா, ராத்திரி டயத்துக்கு தூங்கலை, தூக்கம் போகல, அதனால தான் காத்தால ஏஞ்சிக்க முடியல. அண்ட் காத்தால ஏஞ்சிக்கிறதுக்கு எதுவுமே எக்ஸைட்டிங்காக இல்லை. ரீசெண்டாக ஒரு என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, என் 9 வயசு பையனுக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ சடனாக ஒரு ஐடியா வந்தது, அவனோட டிஃபன் பாக்ஸ்க்கு நீயே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணினேன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு. அந்த ஐடியா ஹிட் ஆகிடுது. சடனாக அது பண்ணுறதுக்கு காத்தால சீக்கிரம் ஏஞ்சி கிச்சனில் என்ன ஜாயின் பண்ணுறான். ஸோ அவனுக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, பெட்டை விட்டுட்டு வழியில் வந்தால் ஏதாவது நல்லது நடக்க போகிறதுன்ட்டு ஒரு புது எக்ஸைட்மெண்ட் கிடச்சிடுது. எனக்கும் ஒரு நிம்மதி கிடச்சிடுது, அப்பா கற்று வேண்டாம், ஒரு வாட்டி கூப்பிட்டாலே குழந்தை வந்துடுறான். அண்ட் மேபி ரொம்ப தூக்கத்தில் இருந்தால் 2 வாட்டியே இன்றைக்கி இந்த பண்ண போகிறோமே, இது எனக்கு கட் பண்ணி தரியா, இல்லை இது ப்ரெட்டில் இந்த பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நீ தரியா, அப்படி ஏதாவது மோட்டிவேஷன் கொடுத்தா பண்ணுறாங்க. என் பையனுக்கு குக்கிங், உங்கள் குழந்தைக்கு வேறு ஏதாவது இருக்கலாம். மேபி காத்தால ஏஞ்சா விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால், ஒரு ½ an hour ஸ்போர்ட்ஸ் போல விளையாடி அவளுக்கு ஃப்ரெஷ்ஷன் அப் பண்ணலாமே. இல்லை அவளுக்கு இது மியூசிக் ரொம்ப பிடிக்கும்னா, சாங் போட்டுடுங்க, பெட்லேருந்து வெளியில் வந்தால் ஒரு சாங் கேட்டுட்டு வெளியில் வருவாங்க, அதுக்கு ஆடிண்டு அவள் எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அதுபோல் ஏதாவது மோட்டிவேஷன் கொடுங்க, த்ரெட்ஸ் கொடுக்காம. அதே போல் அன்நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் என்னன்னா, ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா விளையாடுறதுக்கு போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட விடமாட்டேன், இவ்வளோ நாளைக்கு பனிஷ்மெண்ட், அது ஒரு அன்நேச்சுரல் கான்சிக்வன்ஸ். நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் என்னன்னா, ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா கிளாஸில் டீச்சர்கிட்டேருந்து திட்டு வரும். ஒரு வாட்டி அதை ஃபேஸ் பண்ண விட்டுடுங்க, போய் திட்டு வாங்கிக்கிட்டோம். அது கிடைச்சாச்சுன்னா, ஐயோ ரொம்ப திட்டுட்டா, எல்லோரும் முன்னாடி திட்டுட்டான், அது ஏன் ஆச்சு,
ஹோம்ஒர்க் பண்ணாததுனால. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து சரியாக பிளான் பண்ணி போகலாம். முன்னாடியே எல்லாம் வேலையை முடிச்சிடலாம். பின்ன நீ விளையாடிக்கோ. அது விளையாட்டு பிரச்சனை இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதுபோல் லாஜிக்கலாக அவளுக்கு கான்சிக்வன்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவளும் புரிஞ்சுண்டு ஓகே இந்த வேலையை நான் எதுக்கு பண்ணி முடிக்கணும் அது அவளுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அது புரிய வைக்கிறதுக்கு இன்னும் நல்ல வழி என்னன்னா, பேரண்ட்ஸ் ஒரு சிஸ்டம், ஒரு ரொட்டீன் எடுத்துகிட்டு வரணும். காத்தால ஏஞ்சா ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது, தேர்ட் இது, இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிடணும். வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஃபஸ்ட் இது, செகண்ட் இது. அது போல் ரொட்டீன் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு நாளைக்கு ஓகே நாளைக்கு சண்டே, அப்போ சாட்டர்டே நைட் கொஞ்சம் நம்ம லேட்டாக தூங்கிக்கலாம், லேட்டாக ஏஞ்சிக்கலாம். அது பண்ணுறது குழந்தைகளோட பிரெயினுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அவள் ஒரு வயசுக்கு வந்தாச்சு, இண்டிபெண்ட்டாக வாயிறாங்க, அப்போ அவள் வேணால் டிசிஷன் எடுத்துக்கணும். இப்போது அவளுக்கு இந்த சிஸ்டம் ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணுறது இது போலலாம் நீங்கள் குழப்பம் கொண்டு வராதிங்க. ராத்திரி தூங்குற நேரம் 8 மணினா 8 மணி தான் இருக்கணும். எல்லாமே அதுக்கு முன்னாடி முடிஞ்சிடும். காத்தால அடுத்த நாளைக்கு சண்டேயா எந்த நாள் வேணால் இருந்துக்கிட்டோம், அவளோட டயத்துக்கு ஏந்துக்கணும். அது ஒரு ஃபேமிலியாக ரொட்டீன் செட் பண்ணுங்க. ஆஸ் அன் அடல்ட் யூ நீட் லெஸ்ஸர் ஸ்லீப். ஸோ மேபி நீங்கள் கொஞ்சம் டிவி பார்த்துட்டு அப்படி இருந்துக்கலாம். ஆனால் காத்தால சீக்கிரம் எழுந்துக்கிறது எல்லாருக்கும் நல்லது தானே. ஸோ உங்கள் மேலே ஒரு குழந்தையோட பொறுப்பு இருக்குன்னா இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ரொட்டீன் கொண்டு வாங்க. ஸோ அந்த சிஸ்டம்னாலேயும் குழந்தைகளுக்கு வேறு என்ன பண்ணணும்ன்ட்டு தோணாது. அந்த சிஸ்டம்லேயே அவள் வந்துட்டே போவாங்க. ஸோ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைகள் ஏதாவது பண்ணினா ரியாக்ட் பண்ணாதுமே ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஒரு ரெகுலேஷனோட ஹேண்டில் பண்ணுங்கள். ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளுக்கே இமோஷனல் ரெகுலேஷன் இல்லைன்னா குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம்? நிறைய கேசஸ் நான் பார்க்குறேன். குழந்தை அயதா என்னாட்டி தாங்க முடியறது இல்லைன்ட்டு ஒரு பேரண்ட் சொல்லுவாங்க. அது ஏன் தாங்க முடியாது, ஏன் உடனே அவள் அழ தொடங்கினா எப்படியாவது அது நிறுத்துட்டு அப்படின்ட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க, கேட்டுட்டு கொடுத்துருவாங்க, அதுவும் ரொம்ப கேவலமாக பேசி கொடுப்பாங்க. அண்ட் இதே ஒரு ஹேபிட்டாக வருது. இது ஏன் ஆகுறதுன்ட்டு அந்த பேரண்ட்ஸோட உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறது தெரிஞ்சுது. சின்னப்போ அந்த பேரண்ட் சின்னப்போ அவள் பேரண்ட்ஸ் அவளே இமோட் பண்ண விடலை. லைக் அயதா உடனே நிறுத்த அயாதடா சி அப்படின்ட்டு. ஸோ அந்த அவளுக்கு நம்ம அயதோம்னா அதை கேவலமாக எல்லாரும் பார்ப்பாங்கன்ட்டு நினச்சி குழந்தை அயறதே கேவலமாக இருக்குன்ட்டு அந்த ஒரு ஃபீலிங் வந்துடும். ஸோ அந்த அயறதை நிறுத்தணும்ட்டு நினைப்பாங்க. ஏன் அயரா, அதுக்கு ரூட் காஸ் என்ன, அது பார்க்கறதுக்கு அவளுக்கு தெரியாது. ஸோ இதுலேருந்து தான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட ட்ரிகர்ஸ் மேலே ஒர்க் பண்ணணும். ஏதாவது பாட்டு ஒரேடியாக கோவம் வருதா அதோட ரூட் காஸ் தெரிஞ்சுக்கணும். எப்படியாவது அது கோவத்துலேருந்து வெளியில் வரதுக்கு என்ன வழின்ட்டு உங்களோட கோச் கிட்ட கேளுங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இதுக்கு டெக்னிக்ஸ் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ ஈஸியாக இது நீங்களே ஃபஸ்ட்டு ரெகுலேட் பண்ணிவிட்டு குழந்தைக்கும் இமோஷனல் ரெகுலேஷன் சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப முக்கியம். கரெக்ஷனுக்கு பதிலாக கனெக்ஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரெக்ஷன்னா இது தப்பு பண்ணாத, அப்படி தான் பண்ணணும், இதுதான் சரி. பட் கனெக்ஷன் என்னன்னா குழந்தையோட உட்காந்து அவளுக்கு ஒரு இமோஷ்னல் சேஃப் பிளேஸ் கொடுத்து அவளை திங்க் பண்ண விடுங்க. இது பண்ணணும்னா என்ன கான்சிக்வன்ஸ் ஆகும், என்ன பெனிஃபிட்டாக இருக்கும், அதையெல்லாம் புரிஞ்சுந்து நான் இது பண்ணணுமா அது பண்ணணுமா அவளோட டிசிஷன் வழியில் வரணும். அப்போதான் அவங்க இண்டிபெண்ட் திங்கர்ஸாக டெவலப் ஆவாங்க. ஸோ குழந்தைகளோட கனெக்ட் பண்ணி நாங்கள் இருக்கோம், வி ஆர் நாட் போலீஸ், நாங்கள் உன்னை தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, உனக்கு கைட் பண்ணுறதுக்கும் தான் இருக்கும். ஏதாவது பிரச்சனை ஏதாவது டவுட்னா எங்கள்கிட்ட வந்து சொல்லு. அந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் ஃபஸ்ட்டு சில வருஷத்துக்கு தன்னோட டவுட்ஸ் உங்கள்கிட்ட கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் வரும் அண்ட் ஒரு பிலீஃப் வரும். ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு என் அம்மா அப்பா இருக்காங்க, நான் அவள்கிட்ட போய் கேட்பேன். ஸோ அதனால தான் சடனாக நம்ம பையனை அப்படி போய் பண்ணிட்டான், இது நம்ம பொண்ணு தானா, வீட்டில் அடங்கி ஒடுங்கி ஒரு ஒச்சை இல்லாமல் உட்கார பொண்ணை வெளியில் போய் அப்படிலாம் பண்ணுறாளா, இது போல சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களோட வாழ்க்கையில் வராது. இது எல்லாத்தையும் பார்த்தா 5th பாயிண்ட்க்கு நம்ம வந்துடுறோம். அது என்னன்னா கெட் ட்ரெயின்ட் ஆஸ் அ பேரண்ட். கேட்ட உடனே நிறைய பேர் டிஃபென்சிவ் ஆகிடுறாங்க. நம்மளுக்கு பேரண்டிங் தெரியாதுன்ட்டு சொல்கிறாங்களா? அப்படி இல்லை, காலம் மாறுறது. நம்ம சின்னதாக இருக்கிறதே நம்மளுக்கெல்லாம் என்ன எக்ஸ்போஜர் இருந்ததோ அதுக்கு கம்பேர் பண்ணினா இன்றைக்கி குழந்தைகளுக்கு அது வேறு அதிகமாக எக்ஸ்போஜர் இருக்குது. மொபைல்லையே எதெல்லாமோ பார்த்துடுறாங்க, எப்படி இல்லாமோ பிஹேவ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் பாயிண்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் நம்மள்கிட்ட இல்லை. முன்னாடி தான் ஒரே குடும்பத்தில் 2-3 பசங்க இருந்தாங்க. அம்மா அப்பா ஒரு குழந்தைய வளர்த்துட்டு 2வது குழந்தைகிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் புரிஞ்சுட்டு நடப்பாங்க. ஸோ அதனாலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்கும். அம்மா அப்பாவை சுற்றி அவளோட பிறந்தவங்க சித்தி, அத்தை, மாமா,
பெரியப்பா, சித்தப்பா அப்படி எல்லாரும் இருப்பாங்க. அவாளோட பசங்களும் இருப்பாங்க. அவாளோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது லைஃப்ல, அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு, ஓ! இப்படி பண்ணலாமா? இப்படி இருக்கலாமான்ட்டு அது எல்லா ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனா இந்த காலத்துல பேரண்ட்ஸே சிங்கிள் சைல்டா இருக்காங்க. அவாளுக்கு ஒரே ஒரு குழந்தை. ஸோ யார்கிட்ட போய் அப்சர்வ் பண்ணிட்டு இப்படி பண்ணணுமா? இப்படி பண்ணலாமா? பண்ணக்கூடாதான்ட்டு பார்ப்போம். அதுக்கும் மேல இது எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா? நீங்களே எமோஷனல் ரெகுலேஷன் கத்துக்கல. இப்போ நீங்க குழந்தைய எப்படி சொல்லிக் குடுப்பீங்க? கோவம் வந்தா அடம் பிடிக்காம, மெல்ட் டவுன் ஆகாம, ஒரு மெச்சூரிட்டியோட திங்க் பண்ணி, பிளான் பண்ணி, உங்களோட ப்ராப்ளம் என்ன சரியா கம்யூனிகேட் பண்ணி சொல்யூஷன தேடுப்பாரு. அத நீங்க எப்படி சொல்லிக் குடுப்பீங்க? உங்களாட்டயே பண்ண முடியலன்னா. ஸோ இதனாலே தான் உங்க வாழ்க்கையில ஒரு பேரண்டிங் கோச் தேவை. நாட் பிகாஸ் யூ ஆர் நாட் அ குட் பேரண்ட். பட் பிகாஸ் உங்களுக்கு உங்க குழந்தைய சரியா வளர்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு. நம்ம ஏதாவது தப்பு பண்றோமா? இல்ல இனி பெட்டரா பண்ண முடியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அண்ட் உங்களுக்கு புரியுறது. குழந்தையா இருக்கிறது அம்மா, அப்பா தான் கடவுள்ன்ட்டு நெனச்சோம். ஆனா இப்போ ஒரு ஆஸ் பேரண்ட்ஸ் யாருக்காவது தோணுறதா, நான் கடவுள்ன்ட்டு அப்படி தோணுறதா? இல்லையே! தெரியறது. ஐ அம் ஆல்சோ ஹியூமன் பீயிங். நான் ஒரு மனிதன் தான். நானும் தப்பு பண்றேன். என்னையும் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அது இப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா ஆயிருக்கும். குழந்தை பொறக்கறதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஆயிடும். ஸோ அப்போ அதுபோல சிச்சுவேஷன்ல யாராவது நம்மளுக்கு இது எப்படி பார்க்கணும், இதுல ட்ரெயின்டா இருக்காங்க. அவள்கிட்டேருந்து நம்மளும் ட்ரெய்னிங் வாங்கி, இது எப்படி சரி பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஸோ இதுக்கு தான் நான் என்ன ஆஃபர் பண்ணுறேன்னா, சாட்டர்டே நைட் 9 பிஎம் லைவாக வரேன். அந்த டைட்டில் கனெக்ட் ஆகுங்கோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கேள்விகள் இருந்தால் ப்ளீஸ் அப்போ கேளுங்க. நான் அது எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பேன். அதை நடக்கிறதுக்கு நீங்கள் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. அப்போ தான் எனக்கு புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கிறதா, புரியறதா, நான் வேறு விதமாக பேசணுமா, அந்த கம்யூனிகேஷன் எனக்கும் கிடைக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேலிடேஷன் கிடைக்கும். ஆமா, இந்த மேடம் பேசுறது சரி, நான் கேட்கணும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் கண்டினியூ திஸ் ஜர்னி டுகெதர். இந்த புது வருஷம் 2026ல லெட்ஸ் பிகம் எமோஷ்னலி ரெகுலேட்டட், கான்ஃபிடென்ட் பேரண்ட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலாம். ரொம்ப நன்றி.